நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு அந்த ஜெம்ஸ்டோன் வந்து நம்ம கண்டினியூஸா பதிவுகள் ஒன்றா போட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரியனுடைய ஜெம்ஸ்டோன் என்று சொல்லப்படக்கூடிய மாணிக்கக்கல்லை பத்தி நம்ம பார்த்தோம். அதே போல சந்திரனுடைய கல் என்று முத்துக்கல்லை பத்தி நம்ம 2வது பதிவா போட்டோம். 3வது வந்து பாத்தீங்கன்னா குருவின் அம்சம் பொருந்திய கனக புஷ்பராகத்தை பத்தி பார்த்தோம். 4வது வந்து பாத்தீங்கன்னா ராகுவின் ஜெம்ஸ்டோன், ராகுவுடைய கல் என்று சொல்லப்படக்கூடிய கோமேதக கல் யார் அணியலாம் யார் அணியக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது. பொதுவாகவே இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதாவது கற்கள்ல இந்த வைடூரியம், கோமேதகம், நீலக்கல் இந்த 3 கல்ல நம்ம அணியும் போது கவனமாக பார்த்து தகுந்த ஆலோசனை பெற்று அணியணும். எல்லா கல்லும் தகுந்த ஆலோசனை பெற்று அணியணும் தான். ஆனா இது ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா இந்த கோமேதகம் அப்படின்றது ராகுவின் ஜெம்ஸ்டோன். அதே போல நீலக்கல் என்பது சனியோடைய ஜெம்ஸ்டோன், இந்த ப்ளூ சஃபயர்னு சொல்லுவாங்க. அதே போல வைடூரியம் ஆங்கிலத்துல கேட் சைட் சொல்லுவாங்க, இது வந்து கேதுவின் ஜெம்ஸ்டோன். இது 3மே அசுப கிரகங்களுடைய ரத்தினங்களா இருக்கிறதுனால சில நேரங்கள் வந்து பெரிய பிரச்சனை ஏற்படுத்திடும் நீங்க தவறான ஆலோசனை பெற்று அணியும் பட்சத்துல. ஏன்னா இந்த கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படின்றதுலாம் இருக்கு. 2 பிரிவுகள் என்பது இருக்கு. இப்ப குறிப்பிட்டு நீங்க சொல்லணும்னா இந்த குரு, சுக்கிரன், புதன், வளபிறை சந்திரன் இதெல்லாம் வந்து சுப கிரகம் அப்படின்ற அமைப்புல எடுத்துக்கலாம். ஆனா இந்த ராகு, கேது, சனி இதெல்லாம் அசுப கிரகம். அப்ப என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நல்லவங்க இருக்கிறாங்க, நல்லவங்களை போய் நீங்க பகைச்சிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அடி அடிப்பாங்க. ஆனா கெட்டவங்க வந்து நீங்க பகைச்சிக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி அவங்க கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களை போய் மீண்டும் நீங்க பகைச்சிக்கும் பட்சத்துல என்ன விதமான ப்ராப்ளத்தை அனுபவிப்புன்றதை நீங்க வந்து யோசிச்சு மட்டும் பார்த்துக்கணும். அதே போலதான் இந்த கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிரகம் கெட்ட கிரகம் அப்படின்ற அமைப்புகள் இருக்கு. அதாவது எல்லாருக்கும் அப்படி ஏற்படுத்தாது, கெட்டது ஏற்படுத்திடாது, அவங்களோட ஜாதத்தை தனிப்பட்ட முறையில பார்க்கணும் அப்படின்ற பிரிவு இருக்கிறதுனால இது போல விஷயங்களை தகுந்த ஆலோசனை பெறாம நீங்க அணியும் பட்சத்துல பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படுத்துன்றதை புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்ம இந்த கோமேதகம் பற்றி ஒரு சில முக்கியமான தகவலை பார்த்துட்டு யார் அணியலாம் அணியக்கூடாதுன்றதை பார்த்துடலாம். பொதுவாகவே இந்த கோமேதக கல்லை நீங்க வாங்கும்போது ரொம்ப கவனமா பார்த்து வாங்கணும். அது உங்களுக்கு யோகமா இருக்கும் ப்ரிஃபர் பண்ணிட்டாங்கன்றதுக்காக எல்லா கல்லையும் வாங்கி அணிஞ்சிடக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்ல நிறைய ஃபேக்கான கல்லாம் இருக்கு. ப்ராப்பர் சர்டிபிகேட்டோட வந்து வாங்க வேண்டியது இருக்கும். அந்த கல் எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அணி பார்த்திருக்கீங்களா, இந்த தேனுடைய நிறம் இருக்குல்ல, அந்த தேனோட நிறத்துக்கு ஒப்பான ஒரு நிறத்தில் என்பது இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். இல்லைன்னா வந்து பசு கோமியத்தோடைய நிறத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். இல்லைன்னா நெருப்பு துண்டு, அந்த அந்த நெருப்பு துண்டு இருக்குல்ல, அதனுடைய தன்மைகள்ல கலர்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இது போல வந்து பல நாடுகள்ல இருந்தாலும் இந்த கோமேதக கல் என்பது இலங்கையில் கிடைக்கக்கூடிய அந்த கோமேதக கல் என்பது கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுகிறது. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லை நம்ம வந்து வாங்கிட்ட உடனே அது நம்ம கரெக்டா கிளாரிட்டியா இருக்கா, நீரோட்டம் அமைப்புகள் இருக்கா, அழுத்தமா இருக்கா, கனமான அமைப்புல இருக்கான்னு பார்த்து பக்காவா வாங்க வேண்டியது இருக்கும் இந்த கோமேதக கல்லை பொறுத்தவரையில. சில நேரங்களில் வந்து அதுல வந்து கரும்புள்ளிகள் இருக்கலாம், கிராக்ஸ் இருக்கும், பிரேக்ஸ் இருக்கும், இதெல்லாம் மேடு பள்ளங்கள் இருக்கலாம். இதெல்லாம் கவனிக்காம நம்ம வாங்கிட்டேன்னா அது உங்களுக்கு என்னதான் யோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளை ஜாதக ரீதியா இருந்தாலும் அதனுடைய ஆற்றல்களை முழுமையாக வெளிப்படுத்த முடியாது என்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். பொதுவாகவே யாரெல்லாம் இந்த கோமேதக கல் அணியலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பர்டிகுலரா இந்த கோமேதக கல்லை பொறுத்தவரை ராகுவின் கல்லாக இருக்கிறதுனால நல்ல ஒரு நேம் அண்ட் ஃப்ரேமை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். ஒரு திடீர்னு ஒரு பெயர் புகழ் அந்தஸ்தை பெறாங்கல்ல சம்மந்தமே இல்லாம. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ போடுவாங்க, பல பேர் வீடியோஸ் போடலாம். ஆனா சில பேருடைய வீடியோ நல்ல ஒரு வைரல் ஆகுது அப்படின்றது வருதுல, அவங்களுக்கு வந்து இந்த ராகுவின் ஆற்றல்கள் அதிகமா இயற்கையாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஒரு சினி ஃபீல்டுல சக்சஸ் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ராகுவினுடைய உறுதுணை நிச்சயமாக தேவை. ஒரு சினி ஃபீல்ட்ல வந்து ரொம்ப காலமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், ஆக்டர் ஆகணும் ட்ரை பண்றேன், ஆக்டர்ஸா நான் ட்ரை பண்றேன், இல்ல பெரிய பெரிய மாடலா ஆகணும்னு நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கான ஒன்றும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு பேட் டைம் போயிட்டு இருக்கும். அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்காது. சப்போஸ் அவங்களோட ஜாதகத்தை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ராகு என்ற கிரகம் அவங்க ஜாதகத்துல உபஜய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 3, 6, 10, 11 இந்த ஸ்தானத்தில் இருந்தால் யோக பலன்கள் நிச்சயமாக ராகு என்பது ஏற்படுத்துவார். அந்த 3, 6, 10, 11வது வீடுகள் லக்னத்துல இருந்து நம்ம கணக்கு பண்ணணும். ரிஷபம், மிதுனம், கன்னி, மகரம், மீனம், சில நேரம் கும்பராசியும் எடுத்துப்பாங்க. இது போன்ற வீடுகளாக அமையும் பட்சத்தில் அந்த 3, 6, 10, 11 உபஜயஸ்தானம் சொல்ற லக்ன அடிப்படையில் அமையும் பட்சத்தில் இன்னும் கூடுதல் சிறப்பான அமைப்புல இருக்கு. இதுதான் ஜென்ரலா பாக்குறது. இன்னும் டீட்டெயிலா தனித்துவமான அமைப்புகள்ல அவங்களுடைய ஜாதகத்துல டிகிரி வைஸ் டீட்டெயிலா செக் பண்ணி பார்க்கணும். ராகு வந்து எந்த ராகு என்ற கிரகம் தான் என்ற நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில 2, 10, 11ஆம் பாவ தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க, அபரிவிதமான பொருளாதார வரவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அவங்க நினைக்கிறதெல்லாம் பிரம்மாண்டமா திங்க் பண்ணுவாங்க, இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. அதை நினைக்கிறது மட்டும் இல்லாம அதுக்காக வந்து போராடி அதுல சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு.
அதாவது சில பேர் ஈஸியா சக்சஸ் ஆவாங்களே, சில பேர் வந்து கடினமா அதுக்காக முயற்சிகளை போட்டு சக்சஸ் ஆகக்கூடிய நபர்கள் வந்து இருக்கிறாங்க ஒரு பக்கம். அது அன்கன்வென்ஷனலா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இந்த குறுக்கு வழியில போய் சக்சஸ் ஆகக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த ராகு என்ற கிரகம் தான். அப்ப நல்ல ஒரு நேம் அண்ட் ஃப்ரேம் கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும், நல்ல ஒரு பிரபலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ராகு ஜாதக ரீதியா நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல அப்ப அவங்க ஜாதக ராகு நல்ல அமைப்புல இருந்து இது போன்ற விஷயங்கள சக்சஸ் ஆகணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க தாராளமாக கோமேதக்கல் என்பது அணியலாம். இன்னும் அரசியல்ல வந்து உச்ச பதவி அடையணும், திடீர் வளர்ச்சி ஏற்படுத்தணும். இப்ப பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா நான் குறிப்பிட்ட பிசினஸ் சொல்றேன், இந்த பிசினஸ் ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க தாராளமாக இந்த கோமேதக கல்லை அணியலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த பிசினஸ் இருக்கக்கூடியவங்க, இல்ல கசினோ வச்சிருக்காங்க, இல்ல வேற ஏதாவது பப் ரெஸ்டாரண்ட், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட், இல்ல வந்து பாத்தீங்கன்னா கேம்பிளிங்ஸ், இல்ல லாட்டரி சார்ந்த விஷயங்கள் பயன்படுத்தக்கூடியவங்க, இது போல பிசினஸ் ஃபீல்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தாராளமாக கோமேதகங்கள் அவங்க ஜாதக ராக எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அணியும் பட்சத்துல இன்னும் அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு அவங்க போக முடியும், நல்ல அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சி அவங்க பெற முடியும். அப்ப ராகு தொடர்புகள் 2, 4, 6, 10, 11 இது எல்லாமே பொருளாதாரம் சார்ந்த பாவங்கள் தான். இந்த பாவங்கள் தொடர்பு இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் இந்த கோமேதகங்கள் அணிய வேண்டியது இருக்கும். எந்த கையில அணியலாம், எந்த கையில அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பட்சத்துல பொதுவாகவே உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆதிக்கம் பெற்ற அவங்க ரைட் ஹேண்ட் நபராக இருக்கும் பட்சத்துல தாராளமாக ரைட் ஹேண்ட்ல வலது கையில நடுவிரல்ல அணியணும். அதாவது சனி விரல் சொல்லுவாங்க இந்த நடுவிரல்ல. அப்ப நடுவிரல் அணிஞ்சுக்கலாம். அவங்க லெப்ட் ஹேண்ட் பிஹேவியரா இருக்கும் பட்சத்துல அவங்க இடது கையில அணிஞ்சுக்கலாம். சப்போஸ் சில நேரங்கள்ல ராகு கெட்டு இருந்து தசை நடக்குதுன்னு வச்சுங்க, அப்ப அவங்க இடது கை லெப்ட் ஹேண்ட் அணியும் பட்சத்துல அதனுடைய பேட் எஃபெக்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் நம்ம குறைச்சிக்க முடியும்ன்றதை புரிஞ்சுக்கணும். அது எந்த மெட்டல்ல பயிற்சி அணியலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தங்கத்தை தவிர்த்து இந்த வெள்ளியில அணிந்தாங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும். அதனுடைய ஆற்றல்கள் அதிகமாக பிரதிபலிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். முதல் முறை அணியிறாங்கன்னா அது சனிக்கிழமை அணியலாம். அதை வாங்கினோடனே உடனே கையில அணிஞ்சிடக்கூடாது. ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து பியூர் மில்க்ல வந்து அதை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாவே ஊற வச்சுட்டு அதே போல சனிக்கிழமையில சனி ஓரையில அல்ல இருந்து ராகு ஓரையில அது அணியும் பட்சத்துல இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும். என்ன அது வாங்கும் போது கவனமா பார்த்து வாங்கணும், எந்த கிராக்ஸ் பிரேக்ஸ்ல இல்லாத அமைப்புல இருந்து வாங்க வேண்டியது இருக்கும். சப்போஸ் இந்த கோமேதகங்களை ப்ரிஃபர் பண்ண முடியாதவங்க அதனோட உபரத்தினங்கள், இந்த ராகுடைய உபரத்தினங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிரவுன் ஓப்பல், இந்த லைட் ப்ளூ அக்வாமரைன் அப்படின்னு சில உபரத்தினங்கள்லாம் இருக்கு. இதையும் அணிஞ்சிக்கலாம். ப்ரிஃபர் பண்ண முடியாதவங்க இதையும் அணிஞ்சிக்கலாம். இந்த மேல சொல்ல அனைத்து நட்புகளும் ஏற்படுத்தும். நான் முன்னாடியே சொன்னது போலதான், அதாவது அசுப கிரகத்தின் கல்லாக இருக்கக்கூடியது இந்த கோமேதகம். அதனால அவங்க தகுந்த ஆலோசனை ப்ராப்பரா எடுத்துக்கிட்டு ராகு ஜாதக ரீதியா நல்ல அமைப்புல இருந்தால் மட்டும்தான் அணியணும். பொதுவாக மகர ராசி, இந்த மகர லக்கணம் அப்படின்னா பொதுவா சொல்லுவாங்க. ஏன்னா சனிக்கு நண்பன் என்ற ராகுன்றதுனால இந்த சனியோடைய வீடுகளாக இருக்கக்கூடிய இந்த மகர ராசி மகர லக்கணம், கும்பராசி கும்ப லக்கணம் சொல்லி பொதுவா சொல்லுவாங்க. சில பேர் 4ஆம் தேதிகள்ல பிறந்தவங்க, ஏன்னா ராகுடைய நம்பர் 4, அதுக்காக வந்து 4ஆம் தேதியில பிறந்தவங்க 13 கூட்டினாலும் 4 வரும். 22ஆம் தேதியில பிறந்தவங்க அதை 22 கூட்டினாலும் 4 வரும். இந்த தேதியில மட்டும்தான் பிறந்தவங்க மட்டும் தான் அணியணும்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா தேதியில பிறந்தவங்க அணியலாம். அவங்க ஜாதகத்தை நம்ம டீட்டெயிலா செக் பண்ணிட்டு அணியணும். சில நேரங்கள்ல ராகு வந்து 6, 8, 12ஆம் நோய் ஸ்தானங்கள்லாம் தொடர்பு பெற்றிருப்போம். கடனை ஏற்படுத்தக்கூடியது, விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானங்கள்லாம் தொடர்பு இருக்கும். அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்காம ஏதோ நம்ம அந்த ராகு கல் அணிஞ்சா நல்லது பண்ணணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அது அணியும் பட்சத்துல எழுத்து பிரச்சனையை சில நேரத்துல கொடுத்துரும். குறிப்பா அவங்க வந்து புதியதாக திருமணமான தம்பதிகளாக இருக்கும் பட்சத்துல இந்த சைல்டு பர்த் சார்ந்த விஷயம் மலட்டுத்தன்மை ஏற்படுத்துற சில நேரங்கள்ல, இல்ல வந்து ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுத்துரும். இல்ல வயது சார்ந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பிரீத்திங் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் சார்ந்தது, இல்ல ஏதாவது விஷயத்துக்கு அடிக்ஷன் ஆகுறது, ட்ரக்ஸ் போன்ற விஷயம் அடிக்ஷன் ஆகுது, உடல் சார்ந்த விஷயம், அல்சரு, இல்ல வந்து வயிற்றுல ஏதாவது புழு வர்றது, இது போல விஷயங்கள் நிறைய விஷயங்களை கொடுத்துரும். 6, 8, 12 தொடர்பு ராகு இருக்கும் பட்சத்துல. அதான் நான் கவனமா பார்த்து பண்ணணும்ன்றது ஒவ்வொரு தடவை அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜெம்ஸ்டோன் சம்பந்தப்பட்ட தகுந்த ஆலோசனை வந்து தேவைப்படக்கூடியவங்க நான் தொடர்பு கொண்டு பேசுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்கு. மேலும் ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோபாத் கண்ணன். நன்றி, வணக்கம்.